சிவாஜி சாரும், நாகேஷ் சாரும் அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க. ஏதோ அந்த கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் அந்த பாட்டு. அதில பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் முழுக்க சிவாஜி அப்ப பண்ணியிருப்பாரு. இவர் சும்மா கூட நடந்துட்டு வந்துட்டுருப்பாரு. அதெல்லாம் கேட்டேன். எப்படி உங்களால சும்மா அப்படிலாம் நடந்து வர முடியுதுன்னு. ஏதாவது யோசனை பண்ணணும்டா. பக்கத்தில நிக்கிறவரு மிகப்பெரிய இமயமலை. அவருக்கு நான் ஈக்குவலா பண்ணல. அவர் என்னென்னமோ பண்ணுவாரு. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அதுக்காக தான் பண்ணிட்டு வந்தேன். ஆனா, பெரும்பாலும் அவர் பாடுனத விட உங்களுடைய சேட்டைகள தான் ரொம்ப ரசிச்சாங்க எஸ். ஜனங்க அப்படின்னு. அது மாரி எம்ஜிஆர் சாரோட நடந்த அனுபவங்கள் பயங்கரமா சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டிஜிட்டல் இதில நீங்க எடுக்கணும். அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள், கதைகள் இருக்கு. அவ்வளோ விஷயங்கள். அவங்க சொல்லிக் குடுத்தது தான். சிவாஜி சாருடைய டெடிகேஷன பத்தி சொல்லுவாரு. ம். அதெல்லாம் வந்து நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அவங்கலாம் எப்படி நடிப்பாங்க? செட்டுக்கு வந்தா எப்படி நடிப்பாங்க? அந்த இதுலயே எப்படி இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும். அதெல்லாம் நாகேஷ் சார் தான் தெய்வம். எனக்கு குரு அவரு.